Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு பதில் வேறு தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்குவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த சந்திப்பின் பின்னணி என்ன விவரம்? ஆனந்தி, அதிமுக ஏற்கனவே 150 வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய ஒரு 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 தொகுதிகள் மற்றும் இதர மாவட்டங்கள்ல ஒரு 5 தொகுதிகள். அதில் ஆலங்குடி, திருச்சுழி, சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆலந்தூர், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளுக்கான வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படல. இந்த ஒரு சூழல்ல பாஜகவிற்கு மொத்தம் 27 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியிருக்கக்கூடிய நிலையில அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மிக முக்கியமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 3 தொகுதியை ஏற்கனவே கூட்டணி கட்சிக்கு அதிமுக ஒதுக்கியிருக்காங்க. அதில் கந்தர்வக்கோட்டையும் ஒரு தொகுதி. அந்த கந்தர்வக்கோட்டை தொகுதியை அதிமுக பெற்றுக்கொண்டு வேறு ஒரு தொகுதியை பாஜகவிற்கு அளிப்பதற்கு ஒரு திட்டமிடல் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக தான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை தற்போது சந்தித்து பேசி வருவதாக கூறப்படுகிறது. நேற்றைய தொடர்பான செய்தியை நாம் வெளியிட்டிருந்தோம். கந்தர்வக்கோட்டை தொகுதியை பாஜகவிடம் இருந்து பெற்று வேறொரு தொகுதியை பாஜகவிற்கு வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை அதிமுக கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்துடைய செயலாளராக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்திருக்கிற நிலையில தற்போது கந்தர்வக்கோட்டை தொகுதியை மாற்றி வேறொரு தொகுதியை வழங்குவதற்கு ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில மேலும் ஒரு தொகுதியை கேட்டு கந்தர்வக்கோட்டை தொகுதியை அதிமுகவிற்கே வழங்கலாமா என்பதையும் பாஜக ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அடிப்படையில் தான் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்ச்சி வருகிறது. கந்தர்வக்கோட்டை தொகுதியை அதிமுக மீண்டும் பாஜகவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எந்த தொகுதியை பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மேலும் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இன்னும் வேட்பாளரை அதிமுக அறிவிக்கவில்லை. அந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுத்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள், அந்த மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு முன்பு ராஜேந்திர பாலாஜி, விருதுநகர் மாவட்டத்துடைய செயலாளராக இருப்பவர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் முன்பு அவருடைய வாகனத்துக்கு முன்பு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அந்த தொகுதியை நிச்சயமாக கூட்டணிக்கு ஒதுக்கிவிடக் கூடாது என்ற ஒரு வலியுறுத்தல் அதிமுக தொண்டர்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.